ஐயா இத்தனை தடைகளை தாண்டி நாங்க மீடியால சந்தோஷமா இருக்குன்னு பேசுறதுக்கு வந்திருக்கங்க ஐயா. அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா. சரி, ஆனா ஒண்ணு, நீங்க வந்து மீடியா வெளிச்சு சந்தோஷமானதுன்னு பேச வந்துட்டு எல்லா உண்மையும் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். மீடியா வெளிச்சம் சவாலானது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. எதனால சவாலானது? சவால்னு பார்த்தோம்னா எவ்ரிதிங் இஸ் சவால் சார். நான் பர்சனலா சந்திச்சிட்டு இருக்க ஒரு பெரிய சவால் என்னன்னா, வீட்ல வந்துட்டு மேட்ரிமோனியல்ல வந்துட்டு நீ போட்டு வரேன் பாருன்னு சொன்னா, அம்மா வேண்டாமம்மா, முகத்தை போட்டோவை போட்டாலே வந்துட்டு ஃபேன்ஸ் தான் நமக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க வந்து இது போடுவாங்க வேண்டாமா அப்படின்னு. இல்ல நீ போடு, நீ முயற்சி பண்ண மாட்டேங்கிற. சரி ஓகே போடுறேன்னு சொன்னதுக்கு அவங்களுடைய அம்மா வந்து பேசுவாங்க ஃபோன் கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா பண்ணி, என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல், நீ சினிமாவில் இத்தனை பேர் கூட நடிச்சிருக்க, இத்தனை பேர் கூட தாலி கட்டியிருக்க, அப்படி இருக்கும்போது கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி உள்ள வந்து முதல் தாலி கட்ட போறான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வந்தது என் பையனை சூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி என் கூட சண்டை போடுவாங்க. என்னங்க நீங்க இப்படி வந்து பேசுறீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க.